சமூக வலைத்தளங்களிலோ அல்லது வேறு வழிகளிலோ ஆண்களினால் பெண்களுக்கு தொந்தரவு ஏற்படும் போது பெண்கள் அவற்றை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து அரசு மனநல மருத்துவர் ராமானுஜம் நமது செய்தியாளர் நாகராஜனிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். அந்த சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு குற்ற உணர்ச்சி அடைய தேவையே இருக்கு. இப்பொழுது பார்த்தோம்னா ஒரு ஆபாசமான செய்தி வந்திருக்கிறது என்று நினைத்தால் இதை யாரிடமாவது சொன்னால் நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ அப்படிங்கிற குற்ற உணர்வு தான் பெண்களுக்கு நிறைய. முதல்ல அவர்கள் அடைவது குற்ற உணர்ச்சியும் பயமும். இந்த ரெண்டுமே தேவையே இருக்கு. முதலில் பெண்கள் தைரியமாக இதை யாரிடமாவது சொல்ல வேண்டும். குறிப்பாக பெற்றோர்களிடம் சொல்ல வேண்டும், இல்லை நெருங்கிய நண்பர்களிடமாவது அவர்கள் பகிர்ந்து வேண்டும். இல்லை என்றால் தைரியமாக இருந்தால் காவல் நிலையத்திற்கு தைரியமாக அவர்கள் தகவல் கொடுக்கும். இந்த மாதிரி பெண்களுக்கு முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குற்ற உணர்ச்சி பயம் வருகிறது. பின்பு அவர்கள் பதட்டம் அடைகிறார்கள். பதட்டம் அடையும் பொழுது அவர்களுடைய சிந்திக்கும் திறன் குறைந்து விடுகிறது. எப்படி நாம் இதை எதிர்கொள்வது என்று தெரியாமல் அவர்கள் மனதுக்குள்ளேயே புழுங்கி கொடுக்கிறார்கள். இல்லை வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்கிறார்கள். தனிமையிலே இருக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு பெண்ணின் நடவடிக்கைகளில் தாய்க்கு நிச்சயமாக தாய் தந்தையர்களுக்கு குறிப்பாக தாய்க்கு பெண்ணுடைய நடவடிக்கைகள் நன்றாக தெரியும். அவர்களுடைய நடவடிக்கைகள் ஏதாவது மாறுதல் இருந்தார்கள், உணர்ச்சிகள் மாறலாம். ஒரு கலகலப்பாக இருந்த பெண் திடீரென்று அமைதியாக ஆகலாம். ஆண் குழந்தைகளுக்கும் நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க? அந்த ஆண் குழந்தைகளாகட்டும் அந்த பெற்றோர்களாகட்டும் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியம் இதில் அந்த பெண்ணை விட அந்த பையன்களை வளர்ப்பவர்கள் ஆண் பெண் உறவு பற்றி நிச்சயமாக சொல்ல வேண்டும். குறிப்பாக அந்த தாய் பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும், பெண்ணுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டவை, பெண் என்பவள் வெறும் உடல் பொருள் அல்ல, அவள் வெறும் போகப் பொருள் அல்ல, அவர்களுக்கும் உணர்வு இருக்கிறது. ஒரு பெண் உன்னை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதை எப்படி நீங்கள் அந்த இதை மதித்து நடக்க வேண்டும் என்பதை தாயும் நம்முடைய கல்வி நிலையங்கள் பள்ளிக்கூடங்களிலே ஆண் பெண் பழகும் பொழுது அதே மாதிரி கல்லூரிகளிலும் ஆண் பெண் உறவு நிச்சயமாக அது மேம்படுத்த வேண்டும். இப்பொழுது பெண் என்பது ஏதோ ஒரு பெரிய கிடைத்தற்கரிய ஒரு பொருளாக சிலருக்கு இறைக்கிறது. அதனால் அந்த பெண்ணுடன் எப்படி பழகுவது என்று நிறைய பேருக்கு தெரிவதில்லை. அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும். இதையெல்லாம் பள்ளி கல்லூரிகளிலே சொல்ல வேண்டும். குறிப்பாக பையன்களை பெற்ற பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களும் ஒரு பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு வளர்க்க வேண்டும். அவன் பெரிய மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும், இன்ஜினியர், இதெல்லாம் முக்கியமல்ல. இதுதான் மிக மிக முக்கியமான கல்வியாக இருக்கும்.